ஒரு வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன எறும்பு புத்து இருந்துச்சு. அந்த எறும்பு புத்துல ஆயிரக்கணக்கான எறும்புகள் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திருச்ச உடனே ரொம்ப சுறுசுறுப்போட அத்தனை எறும்புகளும் உணவை தேடி அந்த புத்தை விட்டு வெளியே வரும். கிடைக்கிற உணவு எதுவா இருந்தாலும் எந்த எறும்பும் தனியா சாப்பிடாது. கிடைச்ச உணவை எப்படியாவது புத்துக்குள்ள கொண்டு போயிடணும் அப்படிங்கறது மட்டும்தான் எறும்போட எண்ணமா இருக்கும். புத்துக்குள்ள உணவை சேகரிக்கிறதுக்குன்னு தனியா ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல கொண்டு போய் எடுத்துக்கிட்டு வந்த உணவெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சிரும். அந்த எறும்புகளுக்கு ஒரு ராணி இருந்துச்சு. அந்த ராணி எறும்பு என்ன சொல்லுதோ அதத்தான் மிச்ச எல்லா எறும்பும் கேட்டு நடக்கணும். ஒரு நாள் எல்லா எறும்புகளும் புத்த விட்டு உணவு சேகரிக்கிறதுக்காக கிளம்பிச்சு. அப்படி புத்த விட்டு வெளியே போகும்போது எல்லா எறும்புகளும் ஒரே இடத்துக்கு போகாது. எல்லாம் தனித்தனி குழுவா பிரிஞ்சு ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு திசையை நோக்கி போகும். அந்த மாதிரி ஒரு குழுல 100லேந்து 150 எறும்பு வரைக்கும் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த குழு ஒரு உணவுப் பொருளை கண்டுபிடிச்சிருச்சு. ஆனா அந்த உணவுப் பொருளை எடுக்க முடியாம அது தரையோட தரையா நல்லா ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஒரே ஒரு உணவுப் பொருளை எடுத்து எப்படியாவது புத்துக்கு கொண்டு போயிட்டா இத வச்சு 6 மாசம் சாப்பிட முடியும் அப்படின்னு அந்த எறும்புகள் எல்லாம் யோசிச்சிச்சு. அந்த குழுவுல இருந்த 150 எறும்புகளும் அந்த உணவுப் பொருளை சுத்தி நின்னுகிட்டு அத தரையிலேந்து எடுக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த பக்கம் செருப்பு காலோட ஒரு மனுஷன் வந்தான். அங்க ஒரு எறும்பு குழு ஒரு உணவுப் பொருளை எடுக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறது கூட அவனோட கண்ணுக்கு தெரியல. தெரியாத்தனமா அந்த உணவுப் பொருளையும் அத சுத்தி இருந்த எறும்புகளையும் அவன் செருப்பு காலால மிதிச்சிட்டு அங்கேந்து போயிட்டான். ஒரு நொடிக்குள்ள நடந்த இந்த சம்பவத்துல 100க்கும் மேல எறும்புகள் இறந்து போச்சு. இதுல காயமடைஞ்ச சில எறும்புகள் அதுக்கு மேல அன்னைக்கு உணவு தேட வேண்டாம், ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாம் மறுபடியும் புத்துக்கு வந்து சேர்ந்துச்சு. இந்த ஒரே ஒரு சம்பவத்துல 120 எறும்புகள் இறந்து 30 எறும்புகள் காயமடைஞ்சது ராணி எறும்புக்கு பயங்கர கோவத்தை வரவழைச்சுது. அது உடனே தன்னோட புத்துல இருந்த எல்லா எறும்புகளையும் வர சொல்லி ஒரு ஆலோசனைய நடத்திச்சு. இந்த தடவை நம்ம குழுல 120 எறும்புகள் இறந்து போயிருக்கு. இத மாதிரி இறக்கிறது இது முதல் தடவை இல்ல. இந்த சம்பவத்திலேந்து எறும்புகள் தானே அப்படிங்கிற அலட்சியம் மனுஷங்களுக்கு இருக்கிறது நமக்கு நல்லா தெரியுது. அந்த இடத்துல 150 எறும்புகளுக்கு பதிலா 150 பாம்புகள் இருந்தா எந்த மனுஷனுக்காவது அத மிதிக்கிற துணிச்சல் வருமா? எறும்புகள்னா அவ்வளவு கேவலமா போயிடுச்சா? இத நாம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. மத்த எறும்புகள் எல்லாம் ராணி எறும்பு என்ன சொல்ல போகுது அப்படிங்கறத ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ராணி எறும்பு சொல்லிச்சு, பாம்புகள் கடிச்சா மனிதர்கள் சாகற மாதிரி எறும்புகள் கடிச்சாலும் மனிதர்கள் சாகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரணும். அப்படி வந்தா மட்டும்தான் எறும்புகள் மேல மனிதர்களுக்கு ஒரு பயம் இருக்கும். படைக்கும்போது பாம்புகளுக்கு பல்லுல விஷத்தை வச்ச கடவுள் எறும்புகளை படைக்கும்போது ஓரவஞ்சனை செஞ்சிட்டாரு. நாம இப்பவே எல்லாரும் கூட்டமா கடவுளை நோக்கி தவம் செய்வோம். நாம கடிச்சா சாகணுங்கிறது தான் இந்த தவத்தோட நோக்கமே. கடவுள் நமக்கு முன்னாடி வந்து என்ன வரம் வேணும்னு கேக்கும்போது நாம எல்லாரும் ஒரே குரல்ல இதையே சொல்லணும். தவம் செய்யும்போது உணவோ தண்ணீரோ எடுத்துக்காம ரொம்ப கடுமையா தவம் செய்யணும். நாளைக்கே மனிதர்கள் இல்லாத ஒரு இடத்துக்கு போறோம், கடுமையா தவம் செய்யறோம், கடவுள்கிட்ட வரத்தை வாங்கிக்கிட்டு தான் நம்ம புத்துக்கு நாம திரும்ப வரோம் அப்படின்னு சொல்லிச்சு. ராணி எறும்பு சொன்னத எல்லா எறும்பும் ஒத்துக்குச்சு. அடுத்த நாள் காலையிலேயே புத்த விட்டு குழு குழுவா எறும்புகள் கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. எல்லா எறும்புகளும் நாம கடிச்சா சாகணும் அப்படின்னு கத்திக்கிட்டே போச்சு. மனிதர்கள் இல்லாத ஒரு இடத்துக்கு வந்ததும் எல்லாம் கூட்டமா உக்காந்துகிட்டு கடவுளை நோக்கி தவம் செய்ய ஆரம்பிச்சிச்சு. ஒரு வாரம் தவம் செஞ்சதுக்கு அப்புறம் கடவுள்
அந்த எறும்புகளுக்கு முன்னாடி வந்தாரு. கடவுள் எறும்புகள் கிட்ட, நீங்க ஏன் இவ்வளவு கடுமையா தவம் செய்யறீங்க, உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டப்போ எல்லா எறும்புகளும் ஒரே குரல்ல நாங்க கடிச்சா சாகணும் அப்படின்னு கேட்டுச்சு. உடனே கடவுள், இந்த வரமா உங்களுக்கு வேணும், நல்லா யோசிச்சுதான் கேக்குறீங்களா அப்படின்னு கேட்டாரு. இப்ப எல்லா எறும்புகளும் இந்த வரம்தான் எங்களுக்கு வேணும், இந்த வரத்தை தவிர வேற எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிச்சு. கடவுளும் சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேந்து மறைஞ்சு போயிட்டாரு. ராணி எறும்புக்கும் மத்த எல்லா எறும்புகளுக்கும் ஒரே கொண்டாட்டமா போயிடுச்சு. ராணி எறும்பு சொல்லிச்சு, இப்ப நாம எல்லாரும் புத்துக்கு போறோம், நாம அத்தனை பேருமே ஒரு வாரமா எதையுமே சாப்பிடாம இருக்கோம், அதனால அடுத்த 2 நாளைக்கு நல்லா சாப்பிட்டு புத்துல ஓய்வெடுக்கிறோம், அதுக்கு அப்புறமா நம்ம உண்மையான சக்தி என்னங்கறத இந்த மனிதர்களுக்கு காட்டுறோம் அப்படின்னு சொல்லிச்சு. எறும்புகள் எல்லாம் புத்துக்கு திரும்ப வரும்போது அடுத்த 1 மாசத்துக்குள்ளேயே நாம ஒவ்வொருத்தரும் குறைஞ்சபட்சம் 100 பேரையாவது கடிச்சு சாகடிக்கிறோம் அப்படின்னு பேசிக்கிட்டே வந்துச்சு. அடுத்த 2 நாளும் புத்துல நல்லா சாப்பிட்டு ஓய்வெடுத்து மனிதர்களை கடிக்கிறதுக்காக புத்துணர்ச்சியோட எல்லா எறும்புகளும் புத்த விட்டு கிளம்பிச்சு. எல்லா எறும்புகள் கிட்டையும் ராணி எறும்பு சொல்லிச்சு, ஒவ்வொருத்தரும் எத்தனை பேரை கடிக்கிறீங்கங்கிற கணக்க வச்சுக்கங்க, இன்னைக்கு சாயங்காலம் நம்ம எல்லாரோட கணக்கையும் கூட்டி இன்னைக்கு ஒரு நாள்ல மொத்தம் எத்தனை மனிதர்கள் செத்துருக்காங்கங்கிற கணக்கெடுப்போம் அப்படின்னு சொல்லிச்சு. எறும்புகள் கடிச்சதுனால ஒரு மனுஷன் கூட சாகல, அதுக்கு நேர்மாறா கடிச்ச எறும்புகளை எல்லாம் மனிதர்கள் நசுக்கி நசுக்கி எரிஞ்சாங்க. அன்னிக்கு சாயங்காலம் புத்துல வச்சு கணக்கெடுத்து பார்த்தப்போ 300 எறும்புகள் குறைஞ்சிச்சு. எங்கேயோ ஏதோ பெரிய பிரச்சனையாயிருக்கு அப்படிங்கறது மட்டும் எறும்புகளுக்கு நல்லா புரிஞ்சிச்சு. கடவுள் கொடுத்த வரம் ஏன் வேலை செய்யல, நாம கடிச்சப்போ மனிதர்கள் எல்லாம் ஏன் சாகல, நம்ம பல்லுல பாம்புக்கு இருக்கிற மாதிரி விஷம் இன்னும் வரலையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த எறும்புகள் யோசிச்சு குழம்பி போயிடுச்சு. இப்ப என்ன செய்யறது அப்படின்னு எல்லா எறும்புகளும் ராணி எறும்ப கேட்டப்போ, இனிமே எந்த மனிதர்களையும் நாம இப்போதைக்கு கடிக்க வேண்டாம், மறுபடியும் நாளையிலேந்து நாம உணவு எடுக்காம தண்ணி குடிக்காம கடவுளை நோக்கி தவம் இருப்போம், கடவுள் நமக்கு முன்னாடி வந்த உடனே ஏன் அவர் கொடுத்த வரம் வேலை செய்யல அப்படிங்கறத அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்குவோம், அது வரைக்கும் நாம யாரையும் கடிக்க வேண்டாம், கடிச்சா நமக்குத்தான் உயிரிழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிச்சு. அடுத்த 1 வாரமும் எல்லா எறும்புகளும் உணவு எடுக்காம தண்ணி குடிக்காம கடவுளை நோக்கி தவம் இருந்துச்சு. கடவுள் அதுங்களுக்கு முன்னாடி வந்து, இப்ப உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, நான் எறும்புகளை மட்டும் காப்பாத்துறதுக்காக இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களையும் காப்பாத்துறதுக்காகத்தான் நான் இருக்கேன், சும்மா சும்மா தவம் பண்ணி ஏன் என்ன தொல்லை பண்றீங்க அப்படின்னு கேட்டாரு. இப்ப ராணி எறும்பு சொல்லிச்சு, உங்களை தொல்லை பண்ணணும்னு நாங்க தவம் பண்ணல, போன தடவை நாங்க தவம் பண்ணப்போ நாங்க கடிச்சா சாகணும் அப்படின்னு வரம் கேட்டோம், நீங்களும் அந்த வரத்தை கொடுத்துட்டு போனீங்க, ஆனா நீங்க கொடுத்த வரம் வேலையே செய்ய மாட்டேங்குது, நாங்க கடிச்சா யாருமே சாக மாட்டேங்கிறாங்க, அதுக்கு பதிலா அவங்க எங்களை தான் கொன்னுடுறாங்க, இத பத்தின விளக்கம் கேட்கறதுக்காகத்தான் இப்ப தவம் செஞ்சு உங்களை வரவழைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே கடவுள் சொன்னாரு, நாங்க கடிச்சா சாகணும் அப்படின்னு தானே நீங்க வரம் கேட்டீங்க, இப்ப நீங்க கடிக்கிறீங்க சாகுறீங்க, வரம் சரியாதான வேலை செய்யுது, இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாரு. உடனே ஒரு எறும்பு சொல்லிச்சு, ஐயோ நாங்க அப்படி கேட்கல, இதுல ஏதோ டெக்னிக்கல் பிரச்சனை ஆயிடுச்சு போல இருக்கு, நாங்க கடிச்சா விஷப்பாம்புகள் எல்லாம் கடிக்கிற மாதிரி எங்க பல்லுலேந்து விஷம் வந்து மனிதர்கள் சாகணும்னு தான் நாங்க கேட்டோம், நீங்களே சொல்லுங்க, எங்க இனத்தை அழிச்சிக்கிறதுக்கு நாங்களே உங்ககிட்ட வந்து வரம் கேட்போமா அப்படின்னு கேட்டுச்சு. கடவுளுக்கு இப்ப கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. அவரு எறும்புகள்கிட்ட சொன்னாரு, யார் சாகணுங்கறத நீங்க தெளிவா எங்கிட்ட கேட்கல, அது மட்டும் இல்லாம
உங்களோட ஆசை ரொம்ப மோசமானது. கோடிக்கணக்கா இருக்கிற எறும்புகளுக்கு பல்லுல விஷத்தை கொடுத்தா மொத்த மனித இனத்தையுமே நீங்க அழிச்சிடுவீங்க. நான் கஷ்டப்பட்டு படைக்கிறத நீங்க சுலபமா அழிக்கிறதுக்கு நான் எப்படி அனுமதிப்பேன்? நான் ஒரு தடவை வரம் கொடுத்தா கொடுத்ததுதான். நீங்க கடிச்சா மனிதர்கள் உங்களை நசுக்கி சாகடிச்சிடுவாங்கன்னு நான் உங்க தலையில ஏற்கனவே எழுதிட்டேன். இனிமே அதை என்னால மாத்த முடியாது. நீங்க உயிரோட இருக்கணும்னா உங்க வேலைய மட்டும் பாத்துக்கிட்டு அவங்கள கடிக்காம இருக்க பழகிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அங்கேருந்து மறைஞ்சு போயிட்டாரு. கடவுள்கிட்டேந்து நல்லா திட்டு வாங்கிக்கிட்டு வருத்தத்தோடையும் ஏமாற்றத்தோடையும் எல்லா எறும்புகளும் அங்கேருந்து கிளம்பி புத்துக்கு வந்துச்சு. நாங்க கடிச்சா சாகணும்னு வரம் வாங்கினதுனால இன்னி வரைக்கும் மனிதர்களை கடிக்கிற எறும்புகள் எல்லாம் அந்த வரத்துனாலேயே செத்துக்கிட்டு இருக்கு.